தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மனமகிழ்ச்சியான வேளையிலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலேயும் கூட நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானித்து இன்றைக்கி ஆவியானவர் நமக்கு என்ன ஆலோசனை சொல்லப்போகிறார் என்பதை தியானித்து இன்றைக்கு தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். இன்றைக்கி நம்ம தியானிப்பதற்காக யோவான் எழுதின 3வது நிருபம் அதனுடைய 2வது வசனத்தை நம்ம வாசித்து இன்றைக்கி கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகளை நம்ம கேட்க போகிறோம். யோவான் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே நமக்கு தேவன் ஒரு அழகான அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழணும்னு எல்லாரும் விரும்புகிறோம் என்றால் சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். அதுவும் நம்ம மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எல்லா மனிதர்களும் விரும்புகிறபடினால இங்கே ஆண்டவருடைய வார்த்தையும் அப்படித்தான் சொல்லுகிறது, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலையும் நம்ம எப்போவுமே நல்லா வாழணும் அப்படின்னு எல்லாருக்கும் விருப்பம். வியாதி வரக்கூடாது, கடன் பிரச்சனை வரக்கூடாது, பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அது மாத்திரமல்ல, நம்ம விரும்புகிற எல்லா காரியமும் நமக்கு நடந்து நிறைவேற வேண்டும் என்றெல்லாம் எல்லா மனிதர்களும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை விரும்புகிறாங்க. அது இந்த உலகத்தில் சாத்தியமா என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயம் அது சாத்தியம் அல்ல. இந்த உலகத்தில் துன்பமும் பாடுகளும் உபத்திரவங்களும் உண்டு, வேதனைகள் உண்டு, வியாதிகள் வறுமைகள் உண்டு, தோல்விகள் உண்டு, இழப்பு உண்டு. இதெல்லாம் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் அது நடுவிலையும் ஒரு மனுஷன் சுகமாக எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக வாழ வேண்டும், வாழ முடியுமா என்று பார்த்தால் வேதத்தின் அடிப்படையில் சில காரியத்தை நம்ம தியானிக்கும் போது அதனுடைய உண்மை நமக்கு புரியும். எப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு மனுஷன் இந்த பூமியிலே வாழ்ந்தால் அவன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும் என்பதை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம வாசிக்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று அங்கே நம்ம பார்க்க முடிகிறது. என்னை கவனித்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே ஒரு மனுஷன் சுகமாய் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்றால் அவன் 3 நேரமும் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எழும்பி அவன் வாழ்வான் என்றால் அது அவனுக்கு சுகமான வாழ்க்கையாக இருக்காது. ஒரு மனுஷன் சுகமாய் வாழ வேண்டும் என்றால் வேதம் என்ன நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது? அப்பத்தினால் மாத்திரம் வாழ்ந்தால் போதாது.
எப்பொழுதும் நல்லா சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு இஷ்டமான போஜனங்களை புசித்து இஷ்டமான பானங்களை குடித்து நல்ல ஓய்வெடுத்து தூங்கி எழும்புகிற வாழ்க்கை சுகமான வாழ்க்கை அல்ல. அப்படி வாழக்கூடிய ஐஸ்வர்யவான்களை எல்லாம் நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. காலையில் முதல் சாயங்காலம் வரைக்கும் ஒரு வேலையும் செய்யாமல் அவர்கள் சாப்பிடவும் ஓய்வெடுக்கவுமாக இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு எந்த உணவையும் அவர்களால் சாப்பிட முடியாது. காரணம், அவர்களுடைய சரீரத்தில் பலவிதமான வியாதிகள் வந்து சுகத்தை இழந்து போகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு மனுஷன் சுகமாய் வாழ்வதற்கு வேதம் என்ன ஆலோசனை சொல்லுகிறது என்றால், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தான் ஒரு மனுஷனுக்கு சுகமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கு சுகமாய் வாழ்வதற்கு, எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமாய் இருப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிற ஆலோசனை என்ன? தேவனுடைய வசனத்தினாலே நீங்கள் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது என்ன? தேவனுடைய வார்த்தையினாலே எப்படி வாழ முடியும்? இந்த பூமியில் வாழ்வதற்கு நமக்கு உணவு தேவை, தண்ணீர் தேவை, இன்னும் பல காரியங்களை நாம் சாப்பிட்டு புசித்து சுவாசித்து வாழ வேண்டும். ஆனால் நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டும் அல்லவா? நம்ம வாசித்து கேட்ட வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பிரியமானவனே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க விரும்புகிறேன் என்று அங்கே யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய ஆத்துமா வாழணும், நம்ம ரொம்ப மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிறைவாக நீங்கள் திருப்தியோடு கூட வாழணும்னா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தையினால தான் நீங்கள் வாழ முடியும். இந்த பூமியில் நம்ம சாப்பிட்டு ஓய்வெடுத்து மாத்திரம் வாழுகிறது வாழ்க்கை அல்ல. அது மிருகங்களும் வாழத்தான் செய்கிறது, பறவைகளும் வாழத்தான் செய்கிறது. பூமியில் சாதாரணமாய் நாம் அற்பமாக எண்ணக்கூடிய ஒரு நாய் முதற்கொண்டு சும்மா அதுக்கும் சாப்பாடு கிடைக்குது, அதுவும் வாழுது. அது மாதிரியான ஒரு வாழ்க்கை அல்ல. நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டும். உங்களுக்குள்ளே தேவன் ஆத்துமாவை தந்திருக்கிறார். நீங்கள் ஆதியாம புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே மனுஷனை தேவன் படைக்கும் போது அவனை ஜீவ ஆத்துமாவாக படைத்திருக்கிறார் என்று நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த நாட்களிலே வாழ வேண்டும் என்றால், ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்றால், மனமகிழ்ச்சியாக நீங்கள் நிறைவாக வாழ வேண்டும் என்றால் ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசித்து அதை தியானித்து காலையில் எழும்பி தேவனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் சுகமாக வாழ முடியும். இன்றைக்கி நீங்கள் பைபிள் வாசிக்கிற பழக்கம் உண்டா? வேதம் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. வேதம் நம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிறது. வேதம் தேனிலும் மதுரமானது. அந்த வசனத்தின் மூலமாக நம்முடைய வியாதி குணமாகும். அந்த வசனத்தின் மூலமாக நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படும். அந்த வசனத்தின் மூலமாய் நம்முடைய இருதயத்தின் காயங்கள் ஆற்றப்படும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு போதுமானதாகவும் பொருத்தமானதாகவும் இருக்கும். நீங்கள் கவலையில் இருந்தால் உங்களுக்கு அது ஆறுதலாக இருக்கும். நீங்கள் வியாதியில் இருந்தால் அது உங்களை சுகமாக்கும். நீங்கள் ஆபத்தில் இருந்தால் அந்த வார்த்தை உங்களை தைரியப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் இந்த பூமியில் ஒரு மனுஷன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. அந்த வார்த்தையை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே அந்த வார்த்தையை குறித்து இன்னொரு காரியம், அந்த வார்த்தை ஏன் இவ்வளவு வல்லமையானது என்பதை ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும், நியாயப்பிரமாணத்தில் உள்ளவைகள் எல்லாம் நிறைவேறும் அளவும், அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது. அப்போ தேவனுடைய வார்த்தை என்பது நிலைத்திருக்கிற ஒன்றாக இருக்கிறது. அது நமக்குள்ளே நித்திய வாழ்வை, நித்திய மகிழ்ச்சியை தருகிற ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே பிழைக்க உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். ரெண்டாவது நம்ம வாசிக்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே ஒரு மனுஷன் எப்படி எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் வாசிக்க கேட்கலாம். ஏனெனில்
ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. ஒரு மனுஷன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும்னா ஆண்டவருக்குள் ஒரு மனுஷன் பிழைக்கணும், அசையணும், இருக்கணும். அவனுடைய எல்லா செயல்களும் ஆண்டவருக்குள் யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஆத்துமா தான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மாத்திரம்தான் ஒரு மனுஷன் நிறைவாக திருப்தியாக வாழ முடியும். நீங்கள் நினைக்கலாம், உலக பிரகாரமான நிறைய மனுஷர்களெல்லாம் பார்த்து அவங்கெல்லாம் நிறைய ஐஸ்வர்யம், பணம், பொருள், வெள்ளி, பொண்ணு எல்லாம் வச்சு உலக பிரகாரமாக பிரபலமாக இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, இந்த பூமியில் ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள் வந்தால் மாத்திரம்தான் அந்த மனுஷன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? அவர்தான் மெய்யான தேவன். இயேசு கிறிஸ்துவை யார் தங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக, ஒரு பெரிய நிறைவாக, ஒரு பெரிய மன மகிழ்ச்சியின் வாழ்க்கையாக இருக்கும். அவருக்குள்ள மாத்திரம்தான் ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் பிழைப்பை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். எபிரேயர்கள் நிறுவத்தில் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலும் தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து தான் அவருக்குள் ஒரு மனுஷனுக்கு பிழைப்பு உண்டாகிறதுக்கு காரணம் என்னன்னா, அவருக்குள்ள ஒரு மனுஷன் வாழ்ந்தால் மாத்திரம்தான் சுகமாய் வாழ முடியும் என்பதற்கு என்ன அடையாளம்னா, அவருக்குள்ள தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. வானமும் பூமியும் உலகத்தில் உள்ள சகல காரியங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அவரால் தான் எல்லாம் அசைகிறது, அவரால் தான் எல்லாம் செயல்படுகிறது. இந்த வானமாகட்டும், பூமி ஆகட்டும், பூமியில் காண்கிற சகல ஜீவராசிகளாகட்டும், எல்லா மனிதர்களாகட்டும், எல்லாருக்கு பின்னால் அவங்களை இயக்கக்கூடிய ஒரு வல்லமை யார் என்றால் அவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவரே. இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் எல்லாமே இருக்கிறபடினாலே ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வந்தால் மாத்திரம்தான் அவனுக்கு சுகமான ஒரு வாழ்க்கை உண்டாகும். நீங்கள் உலகத்தில் என்ன தான் பண்ணி பாருங்களேன், உலகத்தில் எவ்வளவு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சுகமான ஒரு வாழ்க்கை உண்டா? இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராகிலும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வராமல், இயேசு கிறிஸ்து யாருன்னு கூட தெரியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, நான் கேரண்டியாக, நான் உறுதியாக சொல்கிறேன், உங்களால் சமாதானமாக இருக்க முடியாது, உங்களால் நிறைவாக இருக்க முடியாது, நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இந்த பூமியில் ஒரே ஒரு இடம் மாத்திரம்தான், இயேசு கிறிஸ்துவுக்குள் யார் வருகிறார்களோ, இயேசு கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஆண்டவருக்குள் யார் வந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவரை சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் ஒரு நல்ல நிறைவான மகிழ்ச்சியும் ஒரு எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும். மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு நிறைவான ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தருவதற்கு என்ன காரணம்? ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை இப்போ நம்ம வாசிக்க கேட்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. நல்ல கவனிங்க, இங்க வசனம் என்ன சொல்லப்பட்டிருப்பாங்க? மூன்றாவது, விசுவாசத்தினாலே தான் ஒரு மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? பிழைப்புக்கு நிறைய வழி இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எந்த வழியிலேயாகிலும் பிழைக்கலாம், யாரை ஏமாற்றியாலும் எந்த ஒரு வழியில் போனாலும் எப்படியாவது பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த உலகத்தில் பிழைத்து கொண்டிருக்கிறாங்க. அது பிழைப்பு கிடையாது, அது மனமகிழ்ச்சியான நிறைவான ஒரு வாழ்க்கையில் ஏதோ வாழ்கிறோம், அவ்வளோதான். திருப்தி இல்லாமல், நிறைவு இல்லாமல், வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லாமல், லட்சியம் இல்லாமல், சும்மா ஏதோ எல்லாரும் வாழுகிறது போல் நானும் வாழணுமே,
பூமியில் பிறந்து விட்டேன், நான் வாழணுமே, வேற வழி இல்லை, எப்படியோ நம்முடைய காலத்தை கடத்த வேண்டியதுதான் என்று சொல்லி பலரும் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை வேண்டா வெறுப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா? ஏதோ வேண்டா வெறுப்போடு கூட. என்ன செய்வது? பூமியில் மனுஷனாக பிறந்துட்டோம், அதற்காக வேலை செய்யணும், அதுக்காக உழைக்கணும், அதுக்காக போகணும் வரணும், வேற வழி இல்லை. இந்த வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கிறது, நிறைவில்லை, திருப்தி இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, ஆமேன், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாம்னு வைத்துக்கொள்ளுங்களேன். ஒரு மனிதன் இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ ஒரு மனுஷன் நம்புகிறான்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அந்த மனுஷனுக்கு நல்ல ஒரு பிழைப்பை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு ஊழியம் செய்கிறோம். இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிற நான் என்னுடைய ஆமேன் ஸ்தோத்திரம் 17வது வயதில் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொண்டேன். 17 வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு வரையில் இயேசுவை பின்பற்றி வருகிறேன். என் வாழ்க்கையில் ஆண்டவரை விசுவாசித்ததுனால எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏதோ எல்லாரும் வாழ்கிறது போல ஒரு வாழ்க்கை அல்ல, கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற அந்த விசுவாசத்தினால் உண்டாகிற ஒரு நல்ல பிழைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மாத்திரம் நான் வராமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கை இன்றைக்கி பிழைத்திருக்குமா என்று கூட எனக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லா மனுஷனுக்கும் நிறைவான ஒரு பிழைப்பு, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கிற அந்த வாழ்க்கை இயேசுவை விசுவாசிக்கிறதின் மூலமாக கிடைக்கிறது. ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை ஆதியாம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த மனுஷன் தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, தனக்கு வயதாகிவிட்டது என்று வாழ்க்கையில் நொந்து போயிருந்த ஒரு மனுஷனை தேவன் அழைத்து, அந்த தேவனை அந்த ஆபிரகாம் விசுவாசித்ததுனால அவனுடைய வாழ்க்கை இன்றைக்கு வரையிலும் பேசப்படுகிற ஆயிரக்கணக்கான தலைமுறைக்கு அவனை ஒரு தகப்பனாக தெய்வம் மாற்றி 100வது வயதில் புத்திர பாக்கியமே ஜனிப்பதற்கு வாய்ப்பில்லாத அவனுடைய சரீரத்தில் தேவன் அந்த தம்முடைய வல்லமை அளித்து அவனுக்கு ஒரு மகனை கொடுத்து அந்த சந்ததியை இன்றைக்கு வரைக்கும் உலகம் முழுவதும் ஆண்டவர் வைத்து ஆசீர்வதித்து வருகிறார். காரணம், தேவனை ஆபிரகாம் விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுடைய பெயர் இன்றைக்கு வரையிலும் அவனுடைய சந்ததி பிழைக்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒரு முறை விசுவாசித்து பாருங்கள். இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுத்து பாருங்கள். இந்த இயேசுவை விசுவாசிக்கிறதின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஆமேன் ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கிற ஒரு வாழ்க்கையை விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கி நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இந்த இயேசுவை ஒரு நிமிஷம் விசுவாசித்து பாருங்கள். நீங்கள் எதையெல்லாமோ நம்பினீங்க, எதையெல்லாமோ விசுவாசிச்சிங்க, யாரையெல்லாமோ தேடி போனீங்க, எல்லா இடங்களிலும் உங்கள் வழி அடைக்கப்பட்டு விட்டதா? நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி இயேசு ஒரு விஷயம் மாத்திரம் நம்பி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் தீராத வியாதியை இயேசு சுகமாக்குவார். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒரு விஷயம் மாத்திரம் நம்பி பாருங்கள், உங்களுடைய தீராத கடனிலிருந்து அவர் உங்களை விடுவிப்பார். இந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு முறை நீங்கள் விசுவாசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பலவிதமான பிசாசின் போராட்டத்திலிருந்து இயேசு உங்களை விடுவிப்பார். மரண பயத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். நீங்கள் இந்த பூமியில் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு எதுயெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ அத்தனை தடையையும் இயேசு அவரை விசுவாசிக்கிறதன் மூலமாக உங்களை விட்டு அகற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தருவார். இது நான் சும்மா சொல்லலை, இதை அனுபவித்து சொல்லுகிறேன். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே அவருக்குள் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். என்னை கவனித்து கொண்டிருக்கிறார் அருமையானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எந்த பின்னணியத்தை சார்ந்தவங்களாலும் பரவாயில்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரல, அவர் ஒரு மதத்தின் தலைவரும் கிடையாது. அவர் இந்த பூமியில் மனுஷனை ரட்சிக்க வந்தார். எதிலிருந்து ரட்சிக்க? பாவத்திலிருந்து ரட்சிக்க. இந்த பூமியிலே அவனுக்கு ஒரு பிழைப்பு கொடுக்கும்படியாக வந்தார், அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்க வந்தார்.
அவனுடைய வாழ்க்கை சமாதானமான ஒரு வாழ்க்கையாக இருப்பதற்கு அவனை மீட்க இயேசு இந்த பூ உலகத்திற்கு வந்தார். உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கி நீங்கள் இயேசுவுக்கு அர்ப்பணித்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் நீங்கள் வாசிக்கும்போது பிலிப்பியர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சாவு எனக்கு ஆதாயம். ஒரு மனுஷன் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். யார் சொல்ல முடியும்? எப்படி? யாருமே இந்த பூமியில் மரிக்க விரும்ப மாட்டாங்க. எல்லாரும் நல்ல தீர்க்காயுசோட, ரொம்ப மனமகிழ்ச்சியோட, ரொம்ப காலம் வாழணுங்கிறது எல்லாருடைய விருப்பம். ஆனால் இந்த மனுஷன் சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பார்த்தீங்களா? இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாழக்கூடிய வாழ்க்கை. இந்த பூமியில் வாழும்போது கிறிஸ்து நமக்கு ஜீவன். மரித்த பிறகு கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஜீவன் மறைந்து நித்திய காலமாக அவரோடு கூட வாழப்போகிறோம். அப்போ பூமியில் வாழ்ந்தாலும் மரணத்துக்கு பிறகு ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாழக்கூடிய வாழ்க்கை என்பது ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து ஏதோ சில நன்மைகளை செய்ய வந்தார், சில வியாதிகளை குணமாக்கினார், சில அற்புத அடையாளங்களை செஞ்சார். அதனால் பூமியில் சில மனிதர்களுக்கு ஏதோ நன்மையை செஞ்சு அவருடைய வேலையை முடிச்சுட்டு போயிட்டார். எல்லா மகான்களைப் போல இவர் ஒருவர், அப்படி எண்ணிக்கொள்ளாதீங்க. இந்த இயேசுவை விசுவாசிக்கிறதன் மூலமாக கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடிப்படை கோட்பாடு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசிக்கிறதன் மூலமாக அவன் நித்திய காலமாக வாழ்வான் என்பதுதான் வேத புஸ்தகத்தின் கிறிஸ்தவத்தின் அடிப்படை சத்தியமாக இருக்கிறது. அடிப்படை சத்தியமாக இருக்குது. இது ஒரு சாதாரண ஏதோ ஒரு கோட்பாடு மாத்திரமல்ல, இது அடிப்படை சத்தியமாக இருக்கிறது. இயேசுவை இன்றைக்கி நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை தருகிறார், நித்திய வாழ்வை தருகிறார். என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்திலே ஆமீன் 6ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த காரியம் புரியும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு தூரம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை எப்படி கிடைக்கிறது வாசிக்க கேட்போம். இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன், நல்ல கவனிங்க, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமாக இருக்கிறது. அதனால தான் மரித்த பிறகு ஒரு மனுஷனுக்கு என்னை விசுவாசிக்கிறவன் மரித்த பிறகும் பிழைப்பான், அதான் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை சத்தியம். இதற்காகத்தான் அநேகர் தங்களுடைய உயிரை கூட கிறிஸ்துவுக்காக விடுவதற்கு தைரியமாக தங்களுடைய வாழ்க்கையில் முன்வருகிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு இன்றும் நேற்றும் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனாகி வந்து சிலுவையில் மரித்த அந்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் உலகத்தின் பல நாடுகளில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக துன்பப்படுத்தப்படுகிறார்கள், உபத்திரவப்படுத்தப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். இந்த தீமைகளையெல்லாம் ஏன் கிறிஸ்தவ மக்கள் எதிர்க்காமல் அதையெல்லாம் சகித்து கொண்டு மரணமானாலும் ஜீவனானாலும் பரவாயில்லை என்று இயேசுவுக்காக தங்களுடைய வாழ்க்கையை ஏன் கொடுக்குறாங்க? மரிக்கிறதுலையும் அவங்க சந்தோஷமாக மரிக்கிறாங்க. காரணம் தெரியுமா? அவர்கள் கோழையானவர்கள் ஆனதுனால கிடையாது, அவர்களுக்கு எதிர்க்க தெரியாததுனால கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை நம்பிக்கை மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு என்பதுதான். அந்த மனுஷன் எப்படி மரித்தான் என்பது முக்கியமல்ல. அவன் கொலை செய்யப்படலாம் அல்லது இயற்கை மரணம் அடையலாம், விபத்தில் மரிக்கலாம், எப்படி மரிக்கிறான் என்பது அவனுக்கு முக்கியமல்ல. அவன் எந்த நிலையில் மரிக்கிறான், பாவம் மன்னிக்கப்பட்டு மரிக்கிறான் என்றால், இயேசுவை விசுவாசித்து ஒரு மனுஷன் மரிக்கிறான் என்றால் அவனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் மரித்தாலும் பிழைப்பான்.
அதனால தான் கிறிஸ்தவ விசுவாச சத்தியத்தின் அடிப்படையில் மரித்து போகிற ஒரு கிறிஸ்தவனை மண்ணில் அடக்கம் பண்ணுகிறார்கள். அது அடக்கம் அல்ல, அது ஒரு விதைப்பு. எப்படி ஒரு விதையை மண்ணில் புதைத்து வைத்து மழை வரும்போது அந்த விதை எப்படி முளைத்தெழும்புகிறதோ அதுபோல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மனுஷன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் விசை இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவருடைய வருகையின் அடையாளம் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடையாளங்களெல்லாம் பூமியில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை இந்த பூமியில் வரும்போது இயேசு கிறிஸ்துவுக்குள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறவர்கள் எப்படி ஒரு மழையை கண்ட உடனே ஒரு பயிர், ஒரு விதை மண்ணுக்குள்ளிருந்து முளைத்தெழும்புமோ அதுபோல ஒரு உயர்த்தெழுதலை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு இயேசுவை விசுவாசிக்கிற மனுஷனுக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த நம்பிக்கையில் தான் கிறிஸ்தவர்கள் அவர்களை அடக்கம் பண்ணுகிறார்கள். என்னை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மரணத்தை கண்டு பயப்படுறீங்களா? மரணம் வந்துருமோ, வியாதிப்பட்ட மரணம் வந்துருமோ? ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய பிள்ளை ஒருபோதும் மரணத்துக்கு அஞ்ச மாட்டான். காரணம் என்ன? அவன் மரித்த பிறகு அவனுக்கு ஒரு பிழைப்பு இருக்கிறது. நித்திய நித்திய காலமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்வதற்கு அதுதான் காரணம். அவன் நித்தியத்திலே அவரோடு கூட என்றென்றைக்குமாக ஆசீர்வாதமாக இருப்பான், மன மகிழ்ச்சியாக இருப்பான். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இருந்தால், அவரை விசுவாசிக்காமல் நீங்கள் மரித்தால், உங்கள் ஆத்துமா நித்திய பாதாளத்திலே, நித்திய நரகத்திலே தள்ளப்படும். இது பயமுறுத்தலுக்காய் சொல்லப்படுகிற காரியம் அல்ல, இதுவே சத்தியமாக இருக்கிறது. மரிக்கிற ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு பாவம் கழுகப்பட்டு அவன் மரிக்காமல் போனால் அவனுடைய ஆத்துமா நரகத்துக்கு போய்விடும். அது நித்திய நரக ஆக்கினை என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் யோவானுக்கு மகிமையாக தரிசனமாகி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். பார்த்தீங்களா, இயேசு சொல்றாரு, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கு. அது எப்படி? மரித்த பிறகு எப்படி உயிரோடு இருக்க முடியும்? நித்தியத்தில் இந்த பூமியில் எல்லாருக்கும் மரணம் உண்டு, கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு, இயேசுவை நம்பாதவர்களுக்கும் உண்டு. இது இயற்கை மரணம். எல்லாருக்கும் இந்த உடம்புல சரீரத்தில் மரணம் உண்டு. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிக்கப்பட்டு இயேசுடைய இரத்தத்தினால கழுகப்பட்ட மனுஷனுக்கு பிறகுதான் மரித்த பிறகு ஒரு நித்திய வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு, நித்தியத்தில் பரலோகத்தில் அங்கே மனமகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் பாவியாய் பிறந்து பாவியாய் வாழ்ந்து பாவியாக மரிக்கிறான் என்றால் அவனுடைய ஆத்துமா நரகத்தில் தள்ளப்படும். ரோமர் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தில் வாழ்கிற மனுஷன் பாவியாகவே மரிக்கக்கூடாது. நீங்களும் நானும் பிறவியிலே பிறக்கும் பொழுதே பாவியாகத்தான் இந்த பூமியில் பிறந்தோம். நம்முடைய பாவங்களுக்காகத்தான் இயேசு சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் மரித்தார். நீங்கள் மரிக்க வேண்டிய இடத்தில், நான் மரிக்க வேண்டிய இடத்தில் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மரித்தார். அதனால் நமக்கு நம்ம பாவத்தின் மேல் வந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். உங்கள் பாவத்தின் மேல் வந்த தண்டனையை, நீங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களின் தண்டனைகளை இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். இனி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்களுக்கு இனி தண்டனை இல்லை. நீங்கள் எனக்காக இயேசு பாடுபட்டு மரித்தார் என்று விசுவாசித்தால் போதும், நம்பினால் போதும், உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிரும், தண்டனையிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். இல்லை என்றால் அந்த பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்கிறது, அதை நரகத்திலே நாம் அவரை ஏற்றுக்கொள்ளாது நீங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அந்த பாக்கியமான வாழ்க்கையை இன்றைக்கு நான் பெற்றிருக்கிறேன்.
நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பாருங்கள். மரணம் எப்போ வேண்டுமானாலும் நம்ம வாழ்க்கையில் வரலாம். நம்ம இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமா தெரியாது. இந்த ராத்திரியில் நேரலையிலே பார்க்கிற நீங்கள் நாளைக்கு காலையில் இருப்பீங்களா தெரியாது. நான் இருப்பேனா தெரியாது. ஆனால் மரணம் ஒரு மனுஷனை பிடிப்பதற்கு முன்பதாக அவன் பாவத்திலே வாழ்ந்த மனுஷனாக இருந்தால் மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மன்னிப்பு பெற்றால் அவனுக்கு ஒரு நித்திய வாழ்வை தேவன் வைத்திருக்கிறார். இதுதான் எல்லாவற்றிலும் உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க விரும்புகிறேன் என்று யோவான் சொன்ன அருமையான வார்த்தை. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். உங்களுக்காக நானும் வேண்டுகிறேன். நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க இயேசுவை இன்றைக்கு உங்களுடைய இரட்சகரும் கர்த்தரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். பாவத்திலே வாழ்ந்து பாவியாகவே பிறந்து பாவத்திலேயே வாழ்ந்து பாவத்திலேயே மரித்து நித்திய நரகாக்கினிக்கு யாரும் போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்வதற்கு, அவருடைய வார்த்தையை கொண்டு வாழ்வதற்கு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவருக்குள்ளே வாழ்வதற்கு, விசுவாசத்தினால வாழ்வதற்கு அந்த பாக்கியத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. யாரெல்லாம் இப்போ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் விசுவாசிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றும். அவர்களுக்கு நித்திய வாழ்வை கொடும். சமாதானத்தினால நிரப்பும். ஒவ்வொருடைய குடும்பத்திலையும் தேவனுடைய அற்புத கிரியைகள் நடக்க கர்த்தர் உதவி செய்யும். யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவனால் தொடப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.